السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يدعون إلى كتاب الله ليحكم بينهم ثم يتولى فريق منهم وهم معرضون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குர்ஆன் வசனம் 3ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம். யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இறை வேதத்திலே ஒரு பாக்கியம், ஒரு பகுதி அவர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள். இறை வேத பிரகாரம் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் அழைக்கப்பட்ட போது அவர்களில் ஒரு சாரார் அதை புறக்கணித்தவர்களாக திரும்பி செல்கிறார்கள். இதை நீர் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். யூதர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரிசையாக பல வசனங்களை இறக்கியிருந்தான். அதிலே இது ஒரு வசனம். யூதர்கள் மன முரண்பாடாக நடந்து கொண்டார்கள். பெயருக்குத்தான் அவர்கள் வேதக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேத பிரகாரம் அவர்கள் செயல்படவில்லை. தௌராத் வேதத்தில் இருந்த பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் நம்முடைய இறைமறை அல் குர்ஆன் ஷரீஃபிலே இடம் பெற்றிருந்த போது அதன்படிதான் ஹுக்குமு செய்ய வேண்டும், பஞ்சாயத்து செய்ய வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்த போது அதை அவர்கள் ஏற்கவில்லை, அதை புறக்கணித்தார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் பதிவு செய்கிறான் என்றால், நமக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். நம்முடைய குடும்பங்களிலே ஏதாவது பிரச்சனைகள், விவகாரங்களாக இருந்தால் குர்ஆனிலே அதற்கு நல்ல தீர்வுகள் இருக்கின்றன, நல்ல முடிவுகள் இருக்கின்றன. அந்த தீர்வுகளை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். அதிலிருந்து நாம் ஒதுங்கி செல்லவே கூடாது. எல்லா பிரச்சனைகளுக்கும், நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளுக்கு நம்முடைய இறைமறையிலே தீர்வுகள் இருக்கின்றன. தெரிந்தவர்களிடத்திலே நாம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த தீர்வுகளை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும் என்பது இந்த வசனத்திலே ஏக இறைவனுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. முக்கியமாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆகுமாக்கியிருந்தான் என்றால், ஹலாலாக்கியிருந்தான் என்றால் அதிலே நமக்கு பயன் இருக்கும், நன்மை இருக்கும். ஒன்றை பயன்படுத்தக்கூடாது, உபயோகிக்க கூடாது, அனுபவிக்க கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருந்தான் என்றால் அதிலே நமக்கு கெடுதி இருக்கும், தீங்கு இருக்கும். அதன் காரணமாகத்தான் அவன் தடுப்பான். அதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துவான். நாம் பல விஷயங்களை பார்க்கிறோம். ஏவல் விளக்கல் இருக்கிறது. பல விஷயங்களை அல்லாஹ் ஏவிருக்கிறான். ஏவிருக்கிறான் என்றால் அந்த ஏவலிலே நமக்கு பயன்கள் இருக்கும், நன்மைகள் இருக்கும். தடுத்திருக்கிறான் என்றால் அந்த தடைகளிலே நமக்கு பல்வேறுபட்ட தீங்குகள், பல்வேறுபட்ட விபரீதங்கள் இருக்கும். அதன் காரணமாக அல்லாஹ் தடுத்திருப்பான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு இறைமறையிலே என்ன தீர்வுகள் இருக்கின்றன என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, பொருளாதார பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள், தேச பிரச்சனைகள், உலக பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இறைமறையிலே தீர்வுகள் இருக்கின்றன. அதை நாம் விவரித்து சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. அன்பு சகோதரர்களே, பல விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு உதாரணத்திற்கு நாம் சொல்லுவோம். நம்முடைய இறைமறையிலே குடிக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விபரீதம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். சூதாடக்கூடாது,
காரணம், சூதாட்டத்தின் காரணமாக மிகப்பெரிய பொருளாதார இழப்பை நாம் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். இன்றைக்கு பகலில ஒரு பேரறிஞர் நம்மிடத்திலே பேசுகிறார். அவருடைய புதல்வர் இறந்து போகிறார். அவர் இறக்கிற போது பல லட்சங்கள் கடனாளியாக இறந்து போகிறார். இதன் காரணமாக அவர் பேரில் உள்ள வீட்டை விற்று அந்த கடனை அடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எப்படி அவர் கடனாளியாக ஆனார்னு நான் அந்த பேரறிஞரிடத்திலே கேட்டேன். சொல்லுகிறார்கள், இப்படி விளையாட்டு தான், ரம்மி விளையாட்டுகள் தான், சூதாட்டங்கள் மூலமாக பல லட்சங்களை இழந்து விட்டான் என்று, எப்படிப்பட்ட விளையாட்டுக்களை அவன் விளையாடினான் என்பதை அவர்கள் விவரித்தார்கள். அருமை சகோதரர்களே, வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம். எனவே சூதாட்டம் மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்படுகிறது. எனவேதான் அதையும் அல்லாஹ் தடுத்தான், ஹராமாக்கினான். பிணத்தை சாப்பிடக்கூடாது, மையத்தை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் ஏன் தடுத்தான்? ஒரு ஆடு செத்து போய்விட்டது, ஒரு மாடு செத்து போய்விட்டது, ஒரு காடை கவுதாரி செத்து போய்விட்டது. செத்து போன மையத்தை நாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியருக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? ஆம், ஒரு பிராணி செத்து போய்விட்டால் ஏதாவது நோய்களால் செத்து போயிருக்கும். அந்த நோய்கள் நம்மை தொற்றிவிடக்கூடாது. அந்த பிராணியிலே அந்த இரத்தம் உறைந்து போயிருக்கும். காரணம், அது அறுக்கப்படவில்லை, இரத்தம் வெளியாகவில்லை. அந்த இரத்தத்திலே அந்த வியாதி ஒன்றி போயிருக்கும், தொற்றி போயிருக்கும். அதை நாம் சாப்பிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆவது? இதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மையத்தை சாப்பிடாதீர்கள், பிணத்தை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்தான். இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இஸ்லாமிய மார்க்கத்துல எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நமக்கு கெடுதிகள் இருக்கிறது, தீங்குகள் இருக்கிறது. எது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் தான் நமக்கு பயன்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. எனவேதான் முன்னோர்கள் நல்லோர்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்த்தார்கள், சிந்தித்து பார்த்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஒரு 10 ஆயத்துக்கள் ஓதுவோம், அதுல உள்ள மானிகளை, ஞானங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம், கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்வோம். அதற்கு பின்பு அடுத்த 10 ஆயத்துக்களை நாங்கள் ஓத துவங்குவோம் என்று சொல்கிறார். ஒரு 10 ஆயத்துக்களை ஓதி அதுல என்ன ஞானங்கள் இருக்கிறதோ, என்ன அறிவுரைகள் இருக்கின்றனவோ அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அதற்கு பின்பு 10 ஆயத்துக்களை கற்றுக்கொள்வோம் என்கிறார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். குர்ஆன் ஓதப்படுவதற்கு மட்டுமல்ல, செயல்படுவதற்கும் குர்ஆன். எனவேதான் ஒரு முறை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சில பேர் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் குர்ஆன் ஓதினால் போதும், அந்த அமலே போதும் என்று. அந்த அமலுக்கு நன்மை இருக்கிறது, ஆனால் அது மட்டும் போதாது. அமல் செய்வது என்றால் என்ன என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே திரும்ப கேட்டார்கள். அமல் செய்வது என்றால் என்னவா? அதுல என்ன ஹலாலோ அதை வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும், என்ன ஹராமோ அதிலிருந்து ஒதுங்கி நிற்க வேண்டும். குர்ஆனிலே உள்ள அறிவுரைகள் பிரகாரம், அறவுரைகள் பிரகாரம் நாம் செயல்பட வேண்டும். அதுதான் உண்மையான கிராத்தாக அமைய முடியும் என்றார்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். குர்ஆனிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பல பிரச்சனைகள் நடைபெற்றவாறு இருக்கிறது. ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள் என்றால், தத்தெடுத்து வளர்க்கின்ற அந்த சுவீகார பிள்ளைகளுக்கு சொத்திலே பங்கு உண்டா என்று கேட்டால், இஸ்லாமிய ஷரியத்திலே என்ன இருக்கிறது? அந்த பெற்றோர் உயிரோடு இருக்கிற போது தாம் வளர்த்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு எழுதி வைத்தாலும் தகும், அது அவர்களுக்கு சொந்தமாகும். ஆனால் இறந்து போய்விட்டால் தத்து பிள்ளைகளுக்கு, எடுத்து வளர்த்த பிள்ளைகளுக்கு சொத்திலே பாகம் கிடையாது. ஷரியத்திலே அதற்கு தீர்வு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதிலே நம்முடைய அல் குர்ஆன் ஷரீஃபிலே தீர்வு இருக்கிறது. ஃபத்வாக்கள் நிறைய கேட்கிறார்கள். பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமாக பாகம் கொடுக்க வேண்டியதானே? ஒரு வீட்டிலே ஒரு தந்தை ஒரு தாய் இறந்து போய்விட்டார்கள் என்றால், பெற்றோர் மூலமாக பிள்ளைகள் வாரிசுகளாக ஆகிறார்கள் என்றால், மகனுக்கும் மகளுக்கும் ஒரே மாதிரி பங்கு கொடுக்க வேண்டியதானே என்றானால்,
அல் குர்ஆன் ஷரீஃபிலே அதற்கு தீர்வுகள் காணப்படுகிறது இல்லை. ஆண் மகனுக்கு 2 மடங்கு, பெண் பிள்ளைக்கு 1 மடங்கு தான். என்ன காரணம்? அதற்கான காரணம் இருக்கிறது. படைச்ச ரப்புல் ஆலமீன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவன் அறிந்திருக்கிறான், அத்தனை விஷயங்களையும் அறிந்திருக்கிறான். ஒவ்வொரு குடும்பத்திலையுமே பொறுப்புதாரிகள், சுமை தாங்கியல் ஆண்கள் தான். பெற்ற பெண் மக்களாக இருக்கட்டும், மனமுடித்த மனைவியாக இருக்கட்டும், பெற்ற தாயாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான். அர்-ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, குடும்பத்திலே நிர்வாகம் செய்ய தகுதி படைத்தவர்கள் ஆண்கள். அப்படியானால் ஆண்களுக்கு தான் 2 மடங்கு பாகம் தர வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. பல பேர் ஃபத்வா கேட்பார்கள், எங்களுக்கு சமமாக பாகம் வேண்டும் என்று. உங்களுக்கு இடையில நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், அது வேறு விஷயம். மார்க்கம் என்று வந்து விட்டால் இதுதான் சட்டம் என்று நாம் என்ன செய்வோம்? சட்டத்தை எடுத்துரைப்போம். ஒரு காலத்திலே முஹம்மடன் லா என்று சொல்லப்படக்கூடிய ஷரிய சட்டங்களுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை இருந்தது. ரிஜிஸ்டர் ஆபீஸுகளில் ரிஜிஸ்டர் செய்வதாக இருந்தாலும் கூட மதரசாக்களில் சென்று ஃபத்வாக்கள் வாங்கி கொண்டு வாருங்கள். யாராருக்கு என்னென்ன பாகம் என்பதை மதரசாக்கள் உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் தான், சிக்னேச்சருக்கு பின்னால் தான் நாங்கள் பத்திரம் பதிய முடியும் என்று நம்ம மதரசாவுக்கு அனுப்பி கொண்டிருப்பார்கள். இப்போதும் அனுப்புகிறார்கள், அது வேறு விஷயம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில பாக பிரிவினை சட்டங்களை யார் யாருக்கு என்னென்ன பாகங்கள் என்பது விலாவாரியாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு கேள்வி வந்தது. கணவன் மனைவி திருமணம் முடித்து விட்டார்கள், இருவருக்கும் இடையிலே தாம்பத்தியம் ஏற்படவில்லை, மகர் உடைய சட்டம் என்ன என்று கேட்டார்கள். குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது. தாம்பத்தியம் ஏற்படாவிட்டால் நிஸ்ஃபுல் மகர் தான், அந்த பெண்ணுக்கு பாதி மகர் தான் என்று குர்ஆனிலே இருக்கிறது. தாம்பத்தியம் ஏற்பட்டிருந்தால் முழு மகர் கொடுத்து விட வேண்டும் என்று. உடனே பஞ்சாயத்தார்கள், நிர்வாகஸ்தர்கள், அவர்கள் வாயிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டத்தை வெளிப்படுத்தினான். சம்பந்தப்பட்டவர்களும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எப்போது குர்ஆனுடைய சட்டமோ அந்த குர்ஆனுடைய சட்டத்திற்கு செவி சாய்த்துத்தான் ஆக வேண்டும் என்று. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய இறைமறையிலே யூதர்கள் ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3:23 அத்தியாயத்திலே யூதர்கள் அந்த கிதாபினுடைய தீர்ப்பின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட போது அவர்கள் புறக்கணித்து போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு நோக்கம் என்ன? நீங்கள் அப்படி புறக்கணித்து விடாதீர்கள். இறைமறையில என்ன சட்ட திட்டங்களோ அந்த சட்ட திட்டங்கள் பிரகாரம்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று. சமீபத்திலே ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும், அருகே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஊரிலே ஒரு முஸ்லிம் குடும்பத்திலே 100கணக்கான பவுன் திருடப்பட்டது, சவரன் திருடப்பட்டது, திருட்டு போய்விட்டது. அது போலீஸ் கேஸ் வரை செல்ல வேண்டியது. அந்த குடும்பம் தம்முடைய குடும்ப மரியாதையை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் செல்லவில்லை. அதை அப்படியே மூடி மறைத்தார்கள். ஊரெல்லாம் செய்தி பரவிருந்தது. பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் முஸ்லிம் அல்லாதவர்கள். எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். நாம் மனித நேயத்தை ஆதரிக்கிறோம், மத நல்லிணக்கத்தை போற்றுகிறோம், சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஹாஃபிஸா ஓதன வசனம் என்ன தெரியுமா? லா யத்தஹிதுல் முஃமினீன அல் காஃபிரீன அவுலியா. மூமின்கள் காபிர்களை உற்ற நண்பர்களாக, இரகசிய ஃப்ரெண்டுகளாக ஆக்கி விடாதீர்கள். எல்லா வகையான குடும்ப ரகசியங்களையும் நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லிவிடாதீர்கள். எப்போதுமே யாருக்கு என்னென்ன அளவுகள் இருக்குதோ அந்த அளவுகள் பிரகாரம் அவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைமறை சொல்லுகிறது. அந்த திருட்டுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்பது இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அருமை சகோதரர்களே. பகலிலே லாக்கரிலே கொண்டு போய் வைக்க வேண்டும். கூட முஸ்லிம் அல்லாதவர் தான் வரப்போகிறார். அவர் இன்றைக்கு பல வேலைகள் இருக்கிறது என்று கூறுகிறார். பாதிக்கப்பட்ட பெண்மணி சொன்ன ஒரு உண்மையைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மறுநாள் அந்த அம்மா வெளிநாடு செல்ல வேண்டிய நிலைமையிலே திரும்பி வந்ததற்கு பின்னாலே லாக்கரில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு சென்னைக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் திருடு போய்விட்டது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அப்படியானால் குர்ஆன் போதனை பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி. அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. சயீத் இப்னு முஸய்யப், 2 விஷயம். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் நேரம்
சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட தீர்வுகள். தொழுது கொண்டிருந்தார்கள். சலாத்து சுபுகு பாங்குலிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நண்பர் அந்த சுபுகு தொழுகைக்கு ஃபர்லுக்கு முன்னாலே பாங்குக்கு பின்னாலே ரொம்ப நேரம் தொழுது கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் உண்டான ஒரு லேசா ஒரு சிறு கல்லை தூக்கி அவர் மேலே போட்டார்கள். அவர் சலாம் கொடுத்து விட்டு திரும்பினார். உங்களுக்கு தெரியாதா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், லா சலாத்த பாத சுபா இல்லா ரக்காத்தை. நிதா பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலே சுபுகனுடைய பரலுக்கு முன்னாலே 2 ரக்காத்து தவிர வேறு தொழக்கூடாது என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். தெரியாதா? தெரியாவிட்டால் கேட்டு தெரிந்து கொள்ளணுமே என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள். அப்படியா, நான் சற்று கூடுதலாக தொழுத காரணத்தினாலே அல்லாஹ் என்னை அதாபு செய்து விடுவானா? அவர் அடுத்த கேள்வி கேட்டார். ஒரு எடக்கு மடக்கான கேள்வி அது. அதிகமாக நான் தொழுத காரணத்தினாலே என்னை அல்லாஹ் நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விடுவானா? கேள்வி கேட்டார். இல்லை, அல்லாஹ் அதாபு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சுன்னத்தை நீ விட்டால் அதற்கு அல்லாஹ் அதாபு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இது சுன்னத். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஒரு போதனை. அந்த போதனையை நாம் உதாசீனப்படுத்தினோம் என்றாலும் அதாபு இருக்கிறது என்று சொன்னார்கள் சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸ் கிதாபுகளிலே சயீத் இப்னு முஸய்யிபினுடைய பேர் அதிகமாக இருக்கும். குர்ஆனுடைய போதனைகள் இருக்கின்றனவே, நாம் வெறுமன குர்ஆனை ஓதினால் மட்டும் போதாது. குர்ஆன்ல என்ன அறிவுரைகள் இருக்கிறது, என்ன வழிகாட்டுதல்கள் இருக்கிறது, வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டுமே. நம்முடைய உலமாக்கள் ஹாஃபிஸாக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு போதனை தானே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இதோ ஹாஃபிஸா ஓத போகிறார்கள். அந்த வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வந்து, யா ரசூலல்லாஹ், இதோ மஸ்ஜித் நபவிக்கு எதிரே ஒரு அழகான பேரித்தம் தோட்டம் இருக்கிறது, பைருஹா என்கிற தோட்டம். அது உங்களுக்கு பிரியமான ஒரு தோட்டம். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மதுரமாக இருக்கும், இனிப்பா ஸ்வீட்டாக இருக்கும், அதை அருந்துவார்கள். அந்த தோட்டத்தை நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறேன் என்று வந்து விட்டார். வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பிய விஷயத்தை, விரும்பிய பொருள்களை மக்களுக்கு நீங்கள் வழங்குகிற வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது அந்த வசனத்தின் பொருள். அன்பான பெருமக்களே, நான் விரும்புகின்ற பொருள் இந்த பைருஹா என்கிற அந்த தோட்டம். நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்ன போது உடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் உற்றார் உறவினர்களிலே ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அக்ரபீன் இருக்கிறார்கள், பனி அம்மிக்கு இருக்கிறார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டு, புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் இது. என்ன செய்தார்கள், தங்களுடைய உறவினர்கள் யார் ஏழை எளியவர், அது பல லட்சம் பெருமானம் உள்ள ஒரு தோட்டம். அதே போன்று பனி அம்மி தங்களுடைய செச்சா பசங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, ஏழை, அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்து விட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், அருமை சகோதரர், தாலிக மாலுன் ராபிஹு ராயி என்றெல்லாம் அந்த ஹதீஸ்ல பல்வேறுபட்ட நல்ல வார்த்தைகள் வருகின்றன. ஆம், குர்ஆன் என்பது ஓத மட்டுமல்ல, வாழ்க்கையில செயல்படுத்தவும் தான். யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் புறக்கணித்து போனார்களே, அதே போன்று இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய திருத்தூதருடைய உம்மத்துமார்களே, நீங்களும் அப்படி சென்று விடாதீர்கள். வெறுமன ஓதினால் மட்டும் போதாது, ஓதுவதில் நிச்சயமாக நன்மை இருக்கிறது, ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நன்மை இருக்கிறது. ஆனால் அதை உள்ளத்திலே உள்வாங்கி வாழ்க்கையிலே கடைபிடிப்பதிலே பெருவாரியான நன்மைகள் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு 23ஆம் அந்த வசனம் போதிக்கிறது. வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.